இதுவும் சேர்ந்து அதோட காம்பினேஷன் தான் செட் அசோசியேட்டட் மேப்பிங். இது வந்து காட்சி மெமரி. இதுல வந்து ஆல்ரெடி டெம்பரரியா ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு மேப்பா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து மெயின் மெமரி. இங்க இருந்து ஏதாவது வந்து ஒரு பிளாக் வந்து இங்க என்டர் ஆகி இங்க இருக்கிற இது செட் 1, செட் 2, செட் 3 அந்த மாதிரி இங்க மொத்தம் 64 செட் இருக்கும். அதுல வந்து எங்க வேணா இது என்டர் ஆகி அது கூட சேர்ந்து அது ஒரு குரூப் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க இருந்து போறது வந்து இது ரெண்டு மட்டும் சேர்ந்து ஒன்னா போய் இங்க ஏதாவது செட் ஆகும். அதே மாதிரி இதுல மொத்தம் 64 செட்ஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு செட்டுக்கும் 6 பிட் செட் அட்ரஸ் இருக்கு. கேச்சிங் மெமரியில வந்து ரெண்டு டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு மேப்பிங் டெக்னிக்ஸ், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். மேப்பிங் டெக்னிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அது ஒரு மெத்தட். அது வந்து மெயின் மெமரியில இருக்க டேட்டா வந்து கேட்சில எந்த லொகேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்து மேப்பிங் டெக்னிக். ஸோ அதுல 3 டைப்ஸ் இருக்கு. டைரக்ட் மேப்பிங், அசோசியேட்டிவ் மேப்பிங் அண்ட் செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் இருக்கு. டைரக்ட் மேப்பிங்னா என்னன்னா மெயின் மெமரியில இருக்க டேட்டாவோட ஒவ்வொரு பீஸ்க்கும் கேட்சில ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். இந்த சப்போஸ் பிளாக் 0னா இந்த பிளாக் 0 வந்து இந்த ஸ்லாட் 1 or 2லாம் ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லி ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேரக்டா மேப் பண்ணிட்டு தான் டைரக்ட் மேப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த லொகேஷன்ல வந்து அந்த மெயின் மெமரியோட டேட்டா இருக்குன்னு பார்க்கறப்ப ஒரு ஃபார்முலா தான் கேட்சி ஸ்லாட் ஈக்குவல் டு மெயின் மெமரி பர்சன்டேஜ் டிவைடட் பை கேட்சி சைஸ். ஸோ மெயின் மெமரியில வந்து இப்போ 25th பிளாக் வந்து கேட்சில வந்து 5th பிளேஸ் ஸ்டோர் ஆகுதுன்னா ஸோ அது வந்து மொத்த கேட்சியோட சைஸ் வந்து 10. ஸோ டிவைட் பண்ணோம்னா 5. ஸோ அந்த 25th பிளாக் வந்து 5th ஸ்லாட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதை கண்டுபிடிக்க இதுதான் இருப்பாங்க. ஸோ செகண்ட் டைப் வந்து அசோசியேட்டிவ் மேப்பிங். அசோசியேட்டிவ் மேப்பிங்னா என்னன்னா இப்போ மெயின் மெமரியில இருக்க டேட்டா வந்து கேட்சில எந்த லொகேஷன்ல வேணா ஸ்டோர் ஆயிக்கலாம். டைரக்ட் மேப்பிங்ல வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல மட்டும் தான் கேட்சில ஸ்டோர் ஆக முடியும். பட் அசோசியேட்டிவ் மேப்பிங்ல வந்து அங்க இருக்க மேப்பிங் அங்க இருக்க பிளாக் வந்து இங்க இருக்க எந்த ஸ்லாட்ல வேணா எங்க வேணா ஸ்டோர் ஆயிக்கலாம். இதுல வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா ஒரே பொசிஷனுக்காக நிறைய டேட்டா வந்து கன்ஃபிளிக்ட் பண்ற மாதிரி ஆகும். அசோசியேட்டிவ் மேப்பிங்ல வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் அசோசியேட்டிவ் மேப்பிங்ல என்ன டிராபேக் இருக்கும்னா அங்க வந்து சர்ச் பண்ண கஷ்டமா இருக்கும். பிகாஸ் இந்த ஃபிக்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காதனால எங்க இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் டைம் டு எக்ஸிக்யூட். ஸோ அதான் எந்த லொகேஷன்ல டேட்டா ஸ்டோர் ஆகும். கேட்சி மெமரிங்கிறது ஒரு ஸ்மால் அண்ட் வெரி ஃபாஸ்ட் டெம்பரரி ஸ்டோரேஜ் மெமரி. இது வந்து மெயின் மெமரியிலிருந்து ஒரு டெம்பரரியா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெமரி கேட்சி மெமரி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கேட்சி மெமரி எங்க லொகேட் ஆயிருக்குன்னா இன்சைட் ஆர் க்ளோஸ் டு தி சிபியூ சிப். ஸோ சிபியூ மெயின் மெமரியிலிருந்து கேட்சி மெமரிக்கு வர ப்ராசஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். கேட்சி மெமரியிலிருந்து சிபியூக்கு வர ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். 2 different types of locality இருக்கு. temporal locality, spatial locality. temporal locality னா time locality சொல்லுவாங்க. spatial locality னா space locality சொல்லுவாங்க. temporal locality னா same set of instruction and data வந்து ஒரே டைம்ல நடக்கும். spatial locality னா same set of different instruction and data வந்து certain distance of spaceல ஸ்டோர் ஆகும். அதான் spatial locality. Catching misses வந்து 3 types இருக்கு. Compulsory miss, conflict miss, capacity miss. Compulsory missனா it occurs when the first access to the block happens. அப்புறம் conflict missனா occurs when the several blocks are mapped to the same set. Capacity missனா occurs when the program working is much larger than the capacity miss. TIA வந்து transistor இருக்கு. So the transistor கரண்ட வந்து பாஸ் பண்ணி இதுனா வந்து அட்ரஸ் இருக்கு. அப்புறம் வோல்டேஜ் பாஸ் ஆகும். இப்போ டிரான்சிஸ்டர்ல இருக்கிறது வந்து ஓப்பனா இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அட்ரஸ் லைனுக்கு வந்து வோல்டேஜ் வந்து சப்ளை ஆகாது. இந்த சிக்னல் யூஸ் பண்ணி அட்ரஸ் லைன் பண்ணுறோம். இப்போ வந்து அவங்க வந்து கரண்ட்டை வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ வந்து சார்ஜ் வந்து கெப்பாசிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிறத வந்து நம்ம வந்து பிட் லைன் வந்து சப்ளை பண்ணுவோம். ஒரு கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஆர்எம் வந்து டிஆர்எம் பண்ணுவோம். எஸ்ஆர்எம் டிஆர்எம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்எம்னா வந்து ஆன் சிப், டிஆர்எம் வந்து ஆஃப் சிப். எஸ்ஆர்எம் வந்து பாசிட்டிவ் டிஆர்எம் இருக்கும்.
எஸ்ஆர்எம் வந்து ஸ்மால் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம், டிஆர்எம் வந்து லார்ஜர் ஸ்டோரேஜ். எஸ்ஆர்எம் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும், டிஆர்எம் வந்து சீப்பா இருக்கும். எஸ்ஆர்எம் வந்து 6 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றோம், டிஆர்எம் வந்து ஒரே ஒரு டிரான்சிஸ்டர். எஸ்ஆர்எம் வந்து கேஷ் மெமரி அப்ளிகேஷன் இருக்காது, டிஆர்எம் வந்து மெயின் மெமரி. எஸ்ஆர்எம் வந்து காம்ப்ளெக்ஸ், டிஆர்எம் வந்து சிம்பிள். லார்ஜ் நம்பர் இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணும். இது வந்து ஸ்மால் சிம்பிளா இருக்கும் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். SRAனா ஸ்டாட்டிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது வந்து CMOS டெக்னாலஜியால பில்ட் இருக்கும். CMOSனா காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். இதுல 6 டிரான்சிஸ்டர் இருக்கும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2x கப்பல் இன்வெர்ட்டரால கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். எதுக்குன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஃபிளிப் சிமிலரா இருக்கும். இது DRAமோட ஃபாஸ்டரா இருக்கும். இது லெஸ் பவர் தான் கன்சியூம் பண்ணும். இதோட ஒர்க் என்னன்னா 4 டிரான்சிஸ்டர் இருக்கும், T1, T2, T3, T4. இதோட லாஜிக் ஸ்டேட் 1 இருக்கும்போது C1 வந்து ஹையா இருக்கும், C2 லோவா இருக்கும். அப்போ T1 T4 ஆஃப்ல இருக்கும், T2 T3 ஆன்ல இருக்கும். இப்போ 0வா இருந்துச்சுன்னா C1 லோவா இருக்கும், C2 ஹையா இருக்கும். அப்போ T1 T4 வந்து ஆன்ல இருக்கும், T2 T3 ஆஃப்ல இருக்கும். அதோட டயக்ராம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து லெவல்ஸ் ஆஃப் மெமரி ஹியரார்கி. ஸோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்துட்டு மெமரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது வந்து யூஸ் ஆகுது. அசஸ் டைமை வந்துட்டு மெயின்டைன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ 2 டைப்ஸ் இருக்கு, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. 2 டைப்ஸ் இருக்கு. பிரைமரி மெமரியில வந்து ரிஜிஸ்டரும் மெயின் மெமரியும் கண்டெக்ட் ஆயிருக்கும். செகண்டரி மெமரியில வந்துட்டு மேக்னெட்டிக் டிஸ்க்கும் மேக்னெட்டிக் டேப்பும் இருக்கும். பிரைமரி மெமரியில வந்துட்டு டேட்டா வந்து டைரக்டா அசஸ் பண்ணிக்க முடியும். பட் செகண்டரி மெமரியில வந்து டைரக்டா அசஸ் பண்ண முடியாது. ஸோ இட் கேன் பி அசஸ் பை இன்புட் அவுட்புட் மாடியூல் மூலமா அசஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்துட்டு டேட்டா வெட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் யூஸ் ஆகுது. அந்த டேட்டா வெட்ஸ் வந்துட்டு எய்தர் 68 பிட்ல இருக்கலாம், இல்லை 128 பிட்ல இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேஷ் மெமரி. மெயின் மெமரியை ஃபாலோ பண்ணி வரதான் வந்து கேஷ் மெமரி. நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் டிஸ்க். மேக்னெட்டிக் டிஸ்க் வந்து எப்படின்னா ஒரு சர்க்குலர் பிளேட்ல இருக்கும், ஃபேப்ரிகேட் ஆயிருக்கும். என்னன்னா பிளாஸ்டிக் ஆர் மெட்டல் மூலியமா வந்து ஃபேப்ரிகேட் ஆயிருக்கும். மேக்னெட்டிக் டேப். மேக்னெட்டிக் டேப் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணோம்னா டேட்டா பேக்கப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மேக்னெட்டிக் டேப் யூஸ் பண்ணுவோம். இதை கம்பேர் பண்ணும்போது மேக்னெட்டிக் டேப்போட அசிஸ்டைம் வந்து எப்பவுமே லோவா இருக்கும், ரெஜிஸ்டர் தான் வந்து அசிஸ்டைம் ஹையா இருக்கும். வந்து மெமரி ஹைரார்கி. மெமரி ஹைரார்கி என்னன்னா கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் வந்து ஹைரார்கியா செப்பரேட் பண்ணும். இது வந்துட்டு 3 இதால பேஸ்ட் ஆயிருக்கு, ரெஸ்பான்ஸ் டைம், அப்புறம் காம்ப்ளெக்சிட்டி, அப்புறம் கெப்பாசிட்டி. இது எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், அப்புறமா அல்காரிதம் ப்ரெடிக்ஷன்ல. இதோட பிரின்சிபல் என்னன்னா இது வந்து ஸ்மால் போர்ஷன் ஆஃப் அட்ரஸ் ஆக்சஸ் ஆகும். ஸோ லோக்காலிட்டியில 2 டைப் இருக்கு. ஸோ டெம்பரரி லோக்காலிட்டி, ஸ்பேஷியல் லோக்காலிட்டி. டெம்பரரி லோக்காலிட்டினா வந்து இன் டைம், ஸ்பேஷியல் லோக்காலிட்டினா இன் ஸ்பேஸ். டேட்டா மெமரி செல். ஒரு செல்லுக்கும் யூனிக் அட்ரஸ் இருக்கும். மெமரி சைஸ் வேரியஸ் ஃப்ரம் 0 to -1. டைப்ஸ் ஆஃப் மெமரி 2 டைப்ஸ் இருக்கு. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில 2 டைப் இருக்கு, ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி.